ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. குரோம்பேட்ல ஏதாவது நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல கிடைக்குமா, இல்ல தாம்பரம்ல கிடைக்குமா, ஏன் ஈவந்தோ ஊரப்பாக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்ல கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர் ஏதாவது கிடைக்குமான்னு நிறைய பேர் தேடி இருப்பீங்க. இப்ப அங்க போயிட்டு இருக்க பட்ஜெட் 6,000ல இருந்து 8,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ தாம்பரம்க்கும் ஊரப்பாக்கமுக்கும் இன் பிட்வீன் சென்டர்ல வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி புதுசா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல ஃபுல் ரெசிடென்சியல் லொகேஷன்ல ஒரு நியூ ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல இருந்தா இருக்கும், அதே மாதிரி மணிவாக்கம் லொகேஷன் இருந்தா சொல்லுங்க, இல்ல பெருங்குளத்தூர்ல இருந்து நியர்பைல இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நியர்பைல தேடிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபிளா இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கவங்க யாரு பாத்தீங்கன்னா, கிரீன் இந்தியா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் லேஅவுட். இப்ப ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் அவங்களோட டைரக்ட் சேல்ஸ் மேனேஜர் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அவங்க கிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் ஒரு ரூபாய் புரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனல்ல உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காகவே நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருங்க. ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. குரோம்பேட்ல ஏதாவது நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல நியர்பைல கிடைக்குமா, இல்ல தாம்பரம்ல கிடைக்குமா, ஏன் ஈவந்தோ ஊரப்பாக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்ல கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர் ஏதாவது கிடைக்குமான்னு நிறைய பேர் தேடி இருப்பீங்க. இப்ப அங்க போயிட்டு இருக்க பட்ஜெட் 6,000ல இருந்து 8,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ தாம்பரம்க்கும் ஊரப்பாக்கமுக்கும் இன் பிட்வீன் சென்டர்ல வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி புதுசா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இமீடியட்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா வண்டலூர்ல தாங்க அமைஞ்சிருக்கு. வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் சைட்டு. ஸோ வண்டலூர் டு படப்பை போற ரோட்ல கரெக்டா ரைட் சைட்ல ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க இந்த சைட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னொரு கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்தும் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இந்த சைட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வண்டலூர் ஏரியாவில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. நம்ம நிக்கிற இடத்துல இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே கிடையாது. நீங்க அப்படியே அவுட்டர் ரிங் ரோடு எடுத்தீங்கன்னா மீஞ்சூர் வரைக்குமே நம்ம கனெக்டிவிட்டி ஈஸி ஆக்சஸ்ல போய் சேர்ந்துடலாம். அதே மாதிரி பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு வந்து பிரைவேட் பஸ் ஸ்டாண்டும் அமைஞ்சிருக்கு. ஐ மீன் இந்த அவுட்டர் ரிங் ரோடு மேலேயே தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ ஸ்ரீராம் கேட்வேல நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபிளா இருக்கும். ஒரு மினிமம் சைஸ்ல இருந்தே உங்களுக்கு பிளாட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வர வழியில ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிடென்சியல் லொகேஷன் தான். வில்லாஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய லெவல்ல தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. தாம்பரம் ஆக்சிஸ் வந்து இந்த லொகேஷன் வந்து உங்களுக்கு நியர்பைல தாங்க அமைஞ்சிருக்கு. ஏன் நான் அதை மென்ஷன் பண்றேன்னா, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இங்க கொடுக்குற பிரைஸ்க்கு நீங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப கரண்டா அந்த லொகேஷன்ல பாத்தீங்கன்னா 7,000 8,000 இந்த பிரைஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஏரியால பாத்தீங்கன்னா நீங்க சூட்டபிளா பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு தான் இவங்க பிரைஸ் கோட் பண்ணிருக்காங்க. நியர்பைல இருக்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், ஏன்னா ஒரு இடம் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கூல் பக்கத்துல இருக்கான்றத யோசனை இருக்கு உங்களுக்கு. ஸ்கூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைத்தன்யா ஸ்கூல் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்கு, ஆல்வின் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா நீங்க வண்டலூர் பஸ் ஸ்டாண்ட் நியர்பைல வந்து உங்களுக்கு கிரசன்ட் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வண்டலூர்ல கிரசன்ட் யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கு. தாம்பரம் பிரிட்ஜ் ஏரியா இருங்கன்னா உங்களுக்கு வந்து MCC காலேஜ் இருக்கு. இந்த பக்கம் நம்ம படப்பை வழியா போகும்போது உங்களுக்கு பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அமைஞ்சிருக்கு. இங்க இருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ்ல நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நிறைய அமைஞ்சிருக்கு. அதோட லொகேஷன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் பாத்தீங்கன்னா மகாவேல் நகர். இது ஒரு CMDA அண்ட் RERA அப்ரூவ்ட். இதுல டோட்டலா உங்களுக்கு வந்து 40 பிளாட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப கரண்டா 25 பிளாட்ஸ் இதுல அவைலபிளா இருக்கு. மினிமம் சைஸ் பாத்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் சைஸ் வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இதுல உங்களுக்கு எல்லா ஃபேஸிங்லயும் பிளாட் அவைலபிளா இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா phase 1, phase 2, phase 3, phase 4 இப்ப கரண்டா போட்டிருக்காங்க. சோ ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா phase 5 and phase 6 இவங்க ரெடி பண்ண போறாங்க. சோ இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு அம்யூனிட்டிஸ் என்ன ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 24 ஃபீட் ரோட் பிளாக் டாப் ரோட் போட்டு கொடுத்துருக்காங்க. சுத்தி காம்பவுண்ட் வால் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட் நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. சோ அது மட்டும் இல்ல, சைட் உள்ளே உங்களுக்கு வந்து EB லைனும் வந்துருச்சு. ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்க உங்களுக்கு வீடே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சூப்பரான ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 5,380 கோட் பண்ணிருக்காங்க. சோ அது மட்டும் இல்ல, இவங்களே உங்களுக்கு 80% வரைக்கும் பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க.
100% டைட்டில் கிளியர்ன்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கம்பெனியோட டைரக்ட் சேல்ஸ் மேனேஜர் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அவங்களே கான்டாக்ட் பண்ணி பேசிங்க. அதே மாதிரி தாம்பரம், மணிவாக்கம், வண்டலூர், ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணணும் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்றேங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.